கண்ணாலே என்னை கொல்லாதடி சூரியன். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செம்மையாக எடிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரசம் இதை பாருங்கள், லிரிக்ஸோடு எடிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லிரிக்ஸ் நீங்களும் எடிட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஆன்லைன் ஐடியா சேனல் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸோட உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி சேம் எடிட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணலாம். ஹாலோ ஆப், ஷேர் ஷாட் நிறைய போட யூஸ் பண்ணணும். ஹாலோ ஆப் கிடையாது, ஷேர் ஷாட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, நிறையா இருக்குது. லிரிக்ஸ் நீங்களே மேக் பண்ணி வீடியோவை மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஷீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் இருக்கிற ப்ளஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் இந்த வீடியோ மேக் பண்ணி நீங்களும் பயன்படுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 16:9 ரெசெட்டில் பண்ண போகிறோம். எல்லா ரெசெட்லையும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் போய்ட்டு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்க. இதில் டெம்ப்ளேட் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து உங்களுடைய அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி அதே சாங்கை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போது லேயர் கொடுத்து மீடியாவில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. என் ஃபோட்டோ எந்த ஃபைல் இருக்கோ அங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏற்றி விட்டுக்குங்க. ஃபோட்டோ டச் பண்ணி நடுவில் இருக்கிற இது டச் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஆக்கிக்கிங்க. ஃபுல்லாக ஆகிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே இதை கொஞ்சமாக ஏற்றி விட்டுக்குங்க, நல்லா உங்களுக்கு தெரிகிற மாதிரி. இந்த சாங் வந்து கண்ணாலே அப்படின்னு வரும், அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இதில் லிரிக்ஸ் செய்கிறது அப்படின்றது தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உன்னிப்பாக கவனிங்க. கொஞ்சம் புரியாமல் போய்ட்டா கூட பிரச்சனை ஆகிடும். பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஃபோட்டோவை கொஞ்சம் அந்த அனிமேஷனில் காட்ட ஆரம்பிச்சிடும். டிக் கொடுத்துருங்க. இதில் ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதே மாதிரி தான் சேம். இதில் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம்? இதில் போய்ட்டு கூகுள் அந்த சாங்கில் இப்போ அந்த கண்ணாலே அப்படின்னு வருது, அந்த சாங்கை போயிட்டு நான் கொஞ்சம் டைப் பண்ணி அந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் எப்படி காப்பி டு பேஸ்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த இது டச் பண்ணிங்க. நான் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி ரெடியாக வச்சுட்ருக்கேன். நீங்களும் போய்ட்டு உங்களுக்கு டைம் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு அதுக்கு சர்ச் பண்ணுறதெல்லாம் காட்டலை. நீங்கள் இந்த மாதிரி கண்ணாலே காப்பி கொடுத்துட்டேன். நேராக இப்போது அந்த பிளேஸ்க்கே போயிடுறேன். அந்த பிளேஸ்க்கே போயிட்டு இப்போ பாருங்கள், இதை மறுபடியும் லேயர் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போது இங்கே தான் பேஸ்ட் பண்ணினேன். கண்ணாலே நீ ஓகே கொடுத்துருங்க. இதை கொஞ்சம் பெருசாகிட்டு இங்கே வச்சு இந்த லைன் இங்கே போனால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த லெட்டர் டச் பண்ணிவிட்டு இந்த கைன்மாஸ்டர் வெர்ஷன் கீழே இருக்கு பாருங்கள், ப்ரோ வெர்ஷன், நம்மளுடைய சேனலுடைய ப்ரோ வெர்ஷன். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ஸை நீங்களே வச்சுக்கலாம். நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. நான் இந்த ஃபோன்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக ஏற்றி விட்டுக்குங்க. ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள், இப்போ என்ன கலர்னால் பச்சை கலர். நீங்கள் பச்சை கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி, எனக்கு பிடிச்சதை நான் சூஸ் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் எனக்கு பிளாக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எடுங்க பிளாக் போட்டு பார்ப்போம். பிளாக் சரியாக தெரியல. இப்போ நீங்கள் எல்லோ சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போது கண்ணாலே இப்போ அந்த சாங்கை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஆடியோ இருக்குது பாருங்கள், ஆடியோ கொடுத்துட்டு போயிட்டு இப்போ நீங்கள் அந்த ஆடியோவை ஆட் பண்ணணும். ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்ஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணாலே அப்படின்னு வருதுங்களா, இப்படி உங்களுக்கு நான் ஒரு 2 லைன் ஆட் பண்ணி காட்டுறேன். 2 லைன் நான் ஒரே லைன் ஆட் பண்ணி காட்டுறேன். 2வது லைன் எப்படி ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல கண்ணானே இந்த டச் பண்ணிக்கங்க. இது டச் பண்ணிவிட்டு இது போகிற மாதிரி அனிமேஷன் கொடுத்துட்டு வெப்ரைட் அப்படின்னு இருக்கும். இந்த பாருங்கள், வெப்ரைட் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கண்ணாலே அப்படின்னு வருதுங்களா. இப்போது மறுபடியும் அந்த இடத்துல கேப் வச்சுட்டு லேயர் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே அதே மாதிரி போயிடுங்க.
பேக் போக மாட்டேங்குது. இது நீங்கள் சூஸ் பண்ணிங்க. என்னை கொள்ளாது அப்படி தான் வரும் இந்த இடத்துல. இப்போ அதே மாதிரி இதை சுருக்கிடுங்க. அப்புறம் ஏ லெட்டர் போயிட்டு லேண்டின் அந்த இடத்துல போயிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி கொடுத்துட்டு கலர் போயிட்டு அது எல்லோ கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து ஈத்து விட்டுக்குங்க. அதே மாதிரி அனிமேஷன் வெப் ரைட் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். கண்ணாலே என்னை கொல்லாதேடி அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இதுவாக ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறது ரொம்ப ரேர்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்களும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுற மாதிரி சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அலைட் மோஷன் வீடியோ ஒரு ஏவி பிளேயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணணும்னு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு நல்ல வீடியோ நம்ம